வணக்கம் மாணவ செல்வங்களே! நான் கனிமொழி. முன்னதாக கணம் மற்றும் கணம் வகைகளை படித்தோம். மேலும் கணம் செயல்பாடுகளையும் படித்தோம். இந்த வகுப்பில் டி மோர்கனின் சட்டங்களை நாம் அறிவோம். முதலில் டி மோர்கன் யார் என்று தெரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். டி மோர்கனின் விதிகளை புரிந்து கொள்வீர்கள். டி மோர்கனின் விதிகளை சரிபார்ப்பீர்கள். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: கணம், விதிகள், வென் வரைபடம், ஒன்றியம், குறுக்குவெட்டு, இணைத்தல், வேறுபாடு, நிரப்புதல் மற்றும் எண்ணளவை. அகஸ்டஸ் டி மோர்கன், அதாவது 1806 முதல் 1871, ஒரு பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஆவார். இவர் 1806ஆம் ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையில் பிறந்தார். அவரது தந்தை இந்தியாவில் கிழக்கிந்தியா நிறுவனத்தால் நியமிக்கப்பட்டார். அவருக்கு 7 மாத குழந்தையாக இருந்தபோது அவரது குடும்பம் மீண்டும் இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தது. டி மோர்கன் லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் படித்தார். கணம் வேறுபாடு மற்றும் நிரப்புதலுக்கான சட்டங்களை அவர் வகுத்தார். இவை டி மோர்கனின் விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. டி மோர்கனின் விதிகளின் கன வித்தியாசம். இந்த விதிகள் கணம் செயல்பாடுகள், சேர்ப்பு, வெட்டுக்கணம் மற்றும் கணம் வேறுபாடுடன் தொடர்புடையவை. ஏ, பி மற்றும் சி என 3 கணங்களை கருத்தில் கொள்வோம். ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -5 -2 1 3. பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -3 -2 0 3 5. மற்றும் சி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -2 -1 0 4 5. இப்போது ஏ சேர்ப்பு, அதாவது யூனியன், சி ஈடு 3 -2 -1 0 3 4 5. ஏ கழித்தல் பி யூனியன் சி ஈடு -5 1. பிறகு ஏ கழித்தல் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -5 1 மற்றும் ஏ கழித்தல் சி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -5 1 3. ஏ கழித்தல் பி யூனியன், அதாவது சேர்ப்பு, ஏ கழித்தல் சி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -5 1 3 தொடர்புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2. வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி வெட்டுக்கணம் அல்லது இன்டராக்ஷன். வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -5 1 தொடர்புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 3. வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2 இருந்து நாம் அதை பார்க்கிறோம். ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி சேர்ப்பு சி சமநிலி வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி சேர்ப்பு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி. ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி சேர்ப்பு சி ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி வெட்டுக்கணம் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி. இப்போது பி வெட்டுக்கணம் சி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -2 0 5. ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி வெட்டுக்கணம் சி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் -5 1 3 தொடர்புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 4 இருந்து நாம் அதை பார்க்கிறோம். ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி வெட்டுக்கணம் சி சமநிலி வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி வெட்டுக்கணம் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி. நாம் ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி வெட்டுக்கணம் சி ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி சேர்ப்பு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ சி
கணம் வேறுபாட்டிற்கான டி மோர்கனின் விதிகள். ஏ, பி மற்றும் சி ஏதேனும் 3 கணங்களுக்கும் ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி சேர்ப்பு சி ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி வெட்டுக்கணம் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி. ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி வெட்டுக்கணம் சி ஈடு ஏ கழித்தல் பி சேர்ப்பு அல்லது கூட்டுக்கணம் ஏ கழித்தல் சி. உதாரணம்: வெண் வரைபடங்களை பயன்படுத்தி ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி சேர்ப்பு சி ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி வெட்டுக்கணம் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி ஐ சரிபார்க்கவும். தீர்வு: 1 மற்றும் 2லிருந்து நாம் ஏ கழித்தல் ஏ சேர்ப்பு சி ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி வெட்டுக்கணம் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி ஐ பெறுகிறோம். எனவே இது சரிபார்க்கப்பட்டது. உதாரணம்: பி ஈடு எக்ஸ் முக்கால் புள்ளி எக்ஸ் மூலகம் என்றால் W மற்றும் 0 சிறியது எக்ஸை விட சிறியது 10. Q ஈடு எக்ஸ் முக்கால் புள்ளி எக்ஸ் ஈடு 2n கூட்டல் 1 n மூலகம் W மற்றும் n சிறியது 5ஐ விட மற்றும் R ஈடு 2 3 5 7 11 13. பின்னர் P கழித்தல் Q வெட்டுக்கணம் R ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் P கழித்தல் Q சேர்ப்பு வட்ட அடைப்புக்குறிக்குள் P கழித்தல் R ஐ சரிபார்க்கவும். தீர்வு: கணங்களின் பட்டியல் படிவம் P, Q மற்றும் R உள்ளன. P ஈடு 1 2 3 4 5 6 7 8. Q ஈடு 1 3 5 7 9 மற்றும் R ஈடு 2 3 5 7 11 13. முதலில் Q வெட்டுக்கணம் R ஈடு 3 5 7. பிறகு P கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் Q வெட்டுக்கணம் R ஈடு 1 2 4 6 8 9. அடுத்து P டிஃபரன்ஸ் Q ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 2 4 6 8 மற்றும் P டிஃபரன்ஸ் R ஈடு 1 4 6 8 9. அதனால் வட்ட அடைப்புக்குறிக்குள் P டிஃபரன்ஸ் Q சேர்ப்பு வட்ட அடைப்புக்குறிக்குள் P டிஃபரன்ஸ் R ஈடு 1 2 4 6 8 9. எனவே 1 மற்றும் 2. இது P கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் Q வெட்டுக்கணம் R ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் P டிஃபரன்ஸ் Q சேர்ப்பு P டிஃபரன்ஸ் R என்று சரிபார்க்கப்பட்டது. நிரப்புதலுக்கான டி மோர்கனின் விதிகள். இந்த விதிகள் தொழிற்சங்கம், குறுக்குவெட்டு மற்றும் நிரப்புதல் ஆகியவற்றின் கணம் செயல்பாடுகளை தொடர்பு படுத்துகின்றன. முழு தொக்கு கணம் யூனியன் அதாவது சேர்ப்பு ஈடு 0 1 2 3 4 5 6 ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 1 3 5 மற்றும் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 0 3 4 5. இப்போது A யூனியன் B ஈடு 0 1 3 4 5. பின்னர் வட்ட அடைப்புக்குறிக்குள் A யூனியன் B டாஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 2 6. அடுத்து A டாஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 0 2 4 6 மற்றும் B டாஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 1 2 6. பிறகு A டாஷ் இன்டர்செக்ஷன் B டாஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 2 6 தொடர்புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2. வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2லிருந்து நாம் வட்ட அடைப்புக்குறிக்குள் A யூனியன் B டாஷ் ஈடு A டாஷ் இன்டர்செக்ஷன் B டாஷ் மேலும் A இன்டர்செக்ஷன் B ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 3 5.
வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 0 1 2 4 6 தொடர்புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 ஏ டேஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 0 2 4 6 மற்றும் பி டேஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 1 2 6 ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 0 1 2 4 6 தொடர்புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 4 வட்ட அடைப்புக்குறிக்குள் 3 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 4 நமக்கு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈடு ஏ டேஷ் யூனியன் பி டேஷை பெறுகிறோம். நிரப்புதலுக்கான டி மோர்கனின் விதிகள். யூனியன் என்பது ஏ மற்றும் பி ஆகிய வரையறுக்கப்பட்ட கணங்களைக் கொண்ட முழு தொகுப்பாக இருக்கட்டும். பின்னர் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி டேஷ் ஈடு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈடு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். உதாரணம்: வென் வரைபடங்களை பயன்படுத்தி வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி டேஷ் ஈடு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் சரிபார்க்கவும். தீர்வு: வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2 வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி டேஷ் ஈடு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ் என்று சரிபார்க்கப்பட்டது. குறிப்பு: மேலே உள்ள முடிவுகளிலிருந்து நாம் பெறலாம். n வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈடு n குள் ஏ கூட்டல் n குள் பி கழித்தல் n குள் ஏ யூனியன் பி n யூ ஈடு n குள் ஏ கூட்டல் n வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ டேஷ். ஏ மற்றும் பி ஆகியவை இணைந்த கணங்களாக இருந்தால் n வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி ஈடு n வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் n வட்ட அடைப்புக்குறிக்குள் பி. எண் அளவை கணம் மீதான விண்ணப்பம். கணங்களின் ஒன்றியம், குறுக்குவெட்டு, நிரப்புதல் மற்றும் வேறுபாடு பற்றி அறிந்து கொண்டோம். இப்போது நாம் அன்றாட வாழ்க்கை தொடர்பான சில நடைமுறை சிக்கல்களை காண்போம். உதாரணம்: வென் வரைபடத்திலிருந்து n வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி ஈடு n வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் n வட்ட அடைப்புக்குறிக்குள் பி கழித்தல் n வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி என்பதை சரிபார்க்கவும். தீர்வு: வென் வரைபடத்திலிருந்து ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 5 10 15 20 பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 10 20 30 40 50
பிறகு ஏ யூனியன் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 5, 10, 15, 20, 30, 40, 50. ஏ இன்டர்செக்ஷன் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் 10, 20. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு 4. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி ஈடு 5. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி ஈடு 7. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈடு 2. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி ஈடு 7 தொடர் புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 1. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி கழித்தல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈடு 4 கூட்டல் 5 கழித்தல் 2 ஈடு 7. தொடர் புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2. வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2லிருந்து என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி ஈடு என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி கழித்தல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி. உதாரணம்: ஏ ஈடு பி டி இ ஜி எச் மற்றும் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் ஏ இ சி எச் எனலாம். என் ஏ கழித்தல் பி ஈடு என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி என்பதை சரிபார்க்கவும். தீர்வு: ஏ ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் பி டி இ ஜி எச். பி ஈடு ஏ இ சி எச். ஏ கழித்தல் பி ஈடு பி டி ஜி. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி ஈடு 3. தொடர் புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 1. ஏ இன்டர்செக்ஷன் பி ஈடு சுருள் அடைப்புக்குறிக்குள் இ எச். என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈடு 2. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ ஈடு 5. என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈடு 5 கழித்தல் 2 ஈடு 3. தொடர் புள்ளிகள் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2. வட்ட அடைப்புக்குறிக்குள் 1 மற்றும் வட்ட அடைப்புக்குறிக்குள் 2லிருந்து நாம் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி ஈடு என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி ஐ பெறுகிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், டி மார்கனின் விதிகள் வித்தியாசம். ஏ பி மற்றும் சி ஆகிய 3 கணம்களும் ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி யூனியன் சி ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி இன்டர்செக்ஷன் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி. ஏ கழித்தல் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி இன்டர்செக்ஷன் சி ஈடு வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் பி யூனியன் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கழித்தல் சி. நிரப்புதலுக்கான டி மோர்கனின் விதிகள்: ஒரு முழு தொகு கணம் மற்றும் ஏ மற்றும் பி 2 துணைக்குழுக்களை கருத்தில் கொள்ளுங்கள். வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி டேஷ் ஈடு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் ஈடு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். எண்ணளவை கணம் ஏ மற்றும் பி ஆகியவை ஏதேனும் 2 கணங்களாக இருந்தால் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ யூனியன் பி ஈடு என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ கூட்டல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் பி கழித்தல் என் வட்ட அடைப்புக்குறிக்குள் ஏ இன்டர்செக்ஷன் பி.